கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா இருங்க. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சம் எப்பொழுதுமே நம்மள்கிட்ட போராடத்தாங்க செய்யும். நம்ம இந்த பூமியில உயிரோட வாழ்ற வரைக்கும் மாம்சம் போராடதான் செய்யும். மாம்ச சிந்தை போராடும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்ச சிந்தை வருது. தேவன் உங்களுக்கு தெரியும். நீங்க பைபிள் படிக்கிறீங்க, எத்தனையோ மெசேஜ்கள் கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியும். ஓ, இது சாத்தான் கொண்டு வர சிந்தனைன்னு சொன்னா உடனே அதை சீப்போ விசுவாசின்னு அதட்டி விடுங்க. ஆவியின் சிந்தைக்குள்ள கொண்டு வாங்க. மற்றவங்கள்ட்ட இருக்கிற வைராக்கியத்தை மாற்றுங்க. மற்றவங்கள்ட்ட இருக்கிற கோபத்தை மாற்றுங்க. தாழ்மையா இருங்க. தாழ்மையா இருங்க. மாம்சம் எப்பொழுதும் அவனை வெட்டணும், குத்தணும், அவனை அது பண்ணணும், இது பண்ணணும், ஐயோ பல பிரச்சனைகளை கொண்டு வரான். உண்மையில நான் சொல்றேன், அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கிறானா அவனுடைய பரிசுத்தத்தை எப்படி குலைச்சலாக்கலாம், ஒருத்தன் ஆவிக்குரிய ஜீவித்துல எப்படி வளர்றானா அவனுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல எப்படி அடிச்சு கீழே தாக்கலாம்னா மாமிசம் வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க இந்த மாமிசத்தில கொடுக்காதீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டே போயிடும். நீங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து